أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته வணக்கம் ஆய்வோவார். இந்நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற எம் கல்லூரியின் நிர்வாக தலைவி அவர்களே மற்றும் என்னோடு தோள் நின்று தோளாக பயணிக்கும் எனது கல்லூரியினுடைய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹைரன் ஜஸா. எமது அன்பான அழைப்பை ஏற்று இவ்விடத்திற்கு பிரதம அதிதிகளாக வருகை தந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்பதோடு, அதே நேரம் எமது கல்லூரியினால் நாடாளாவிய ரீதியிலே நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றியாளர்களாக மின்னிக் கொண்டிருக்கும் எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அழைத்து வந்த பெற்றோர்கள் உங்கள் அனைவரையும் எமது கல்லூரி சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். எமது INS கல்லூரியானது இன்று நேற்று தொடங்கியதல்ல. வெறுமனே 4 மாதங்கள் தான் அதனுடைய சாதனைகளோ அது பயணித்த பாதைகளோ ஏறாது. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், எமது பயணம் தொடரும், எமது சேவை தொடரும். நாங்கள் கிழக்கிலே உதித்தாலும் பல மாவட்டங்களிலும் இருந்து எமது உறுப்பினர்கள் இணைந்து பயனாட்டி சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை நான் இவ்விடத்திலே நினைவு கூற வேண்டும். எமது கல்லூரி நாங்கள் யாரையும் கைவிட்டதில்லை. எல்லோரும் எனது பிள்ளைகள், எங்களுடைய மாணவ செல்வங்கள். எல்லோருக்கும் சமமாக கல்வி புகட்டப்பட வேண்டும். அந்த கல்வி எல்லோரிடத்திலும் வந்தடைய வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை, எமது கல்லூரியுடைய நோக்கம். கல்வியால் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என்பதுதான் எமது துணிப்பொருள். ஆக எமது கல்லூரி ஆன்லைன் மூலமாக இப்போதும் நாங்கள் நாடறிந்த அதிக திறமையுள்ள அனுபவம் வாய்ந்த ஆசான்களை கொண்டு ஒரு பாடசாலை எவ்வாறு இயங்குமோ அவ்வாறே நாங்கள் அழகாக திட்டமிட்டு எம் கல்லூரியை நடாத்துகின்றோம். இப்போது எமது மாணவ செல்வங்களிலே எழுகின்ற முக்கியமான ஒரு வினாதான் ஒரு குழப்பகரமான வினா. நாங்கள் கல்வியை தொடர்வதா, தொழில்துறையை தொடர்வதா? இந்த 2 வினாக்களுக்குமான விடையை நான் இவ்விடத்திலே படிப்பாளர் என்ற வகையில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆம், என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன், கல்வியை தான் தொடர வேண்டும் என்று. ஏனென்றால் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது சிறந்தது என சொன்னார் பேரறிஞர் பிளேட்டோ. இந்த உலகத்தை மாற்றும் ஒரே ஒரு ஆயுதம் அது கல்வி மாத்திரம் என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா. படிக்காத மந்திரியாக இருப்பதை விட படித்த ஏழையாக வாழ்ந்து மரணிப்பது சிறந்தது என கூறினார் மெக்கார்டு. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி போதும் கைவிடாது என்று கூறினார் மகாத்மா காந்தி. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை போயிடும் கற்கை நன்றே. இப்போது அந்த வினாவுக்கான விடை தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏன் எத்தனை பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் எங்கேயோ
வழிதவறிய வகையில் வழிநடத்தப்படுகின்றார்கள். இன்று உங்கள் முன்னிலையிலே பிரதம அதிதிகளாக வந்திருப்பவர்கள் இன்றும் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பல பட்ட படிப்புகளை முடித்த மகான்கள். ஏன் கல்வி இல்லை என்றால் எமது சமூகம் எங்கே போகும்? இன்று எமது பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் புத்தகங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து அமர்கிறார்களோ அந்த பிள்ளை நிச்சயமாக எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழல் உருவாகும். ஏனென்றால் எங்களுடைய கல்விதான் எங்களுக்கு சிறந்தது. அந்த கல்வி இல்லை என்றால் ஒருபோதும் எங்களால் முன்னேற முடியாது. நான் கற்றால்தான், எமது சமூகம் கற்றால்தான் எங்களை மாற்ற முடியும், தன் குடும்பத்தை மாற்ற முடியும். அதேபோல் எமது சமூகத்தை மாற்ற முடியும். எமது நாட்டை ஒரு சிறந்த கல்வியால் பிரகாசிக்கின்ற நாடாக மாற்ற முடியும். ரஷ்ய புரட்சியின் பின்னர் லெனின் தங்களது மக்களை கூட்டிக் கொண்டு ஒரு விடயம் சொன்னார். ஒரு விடயத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் நான் ரஷ்யாவை தலை சிறந்த வல்லரசாக நான் மாற்றி காட்டுவேன் என்று. அப்போது அந்த விடயம் 3 வினாக்களாக வினா எழுப்பப்பட்டு அந்த 3 வினாக்களுக்குமான விடையை லெனின் கூறினார். ஒரு வயோதிகர் கேட்டார் என்ன செய்ய வேண்டும் என்று. லெனின் கூறினார், நீங்கள் கல்வியை பயிலுங்கள். ஒரு இளையவர் கேட்டார் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் கூறினார் உயர்தரத்தை படியுங்கள் என்று. ஒரு பெண்மணி கேட்டார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் கூறினார் நாங்கள் கல்வியை தொடர வேண்டும் என்று. அந்த கல்வி இருந்தால் மாத்திரமே ஒரு தலை சிறந்த சமூக கட்டமைப்புக்குள் தலை சிறந்த ஒரு நாடாக, ஒரு வல்லரசாக நாட்டை மாற்ற முடியும். இப்ப நாட்டின் நிலைமையை எடுத்து பாருங்கள். எது தேவைப்படுகின்றது என்று. இன்று மாணவர்கள் மத்தியிலே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குது. இப்ப உங்களால் அதை வாங்கி எடுக்கலுமா? கேளா. நான் 2 உதாரணம் சொல்றேன். ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த பேப்பர் வீட்டிலே சும்மா இருந்தா இந்த பேப்பரை சீப்பான விலைக்கு விற்கலாம். அந்த பேப்பர் எங்க போகும் சொன்னா ஒரு ஷாப்புக்கு, ரோடுக்கு போகும். வடை விற்கிறதுக்கு வடைக்கு கவராக போகும். அது நேரம் இந்த பேப்பர் யூஸ் பண்ணப்பட்டா 2 விஷயம் செய்யலாம். அந்த பேப்பரால யூஸ் பண்ணப்பட்டா இன்று ஒரு தலை சிறந்த ஒரு நட்புரஜையாக அந்த பிள்ளையை மாற்றி அமைக்கலாம். அதே போன்றுதான் இங்கே எல்லோரிடமும் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இருக்குது. 2 விஷயம் செய்யலாம். ஒன்று நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட பிள்ளைட கையில இருக்கிற இந்த போன் எடுக்கலாம். இந்த போனால நாங்க இது ஒரு லைப்ரரி, என்னோட கைக்குள்ள இருக்கிற லைப்ரரி. தனக்குள்ளே ஒரு நூலகம் இருக்குமானால் நான் ஒரு சிறந்த நபராக ஆகலாம், ஒரு நட்புரஜியாக ஆகலாம். அது நேரம் இந்த நூலகத்தை அபியூஸ் பண்ணும்போது நான் ஒரு தாழ்ந்த நபராக மாறிவிடுவேன். ஆக எதையும் செய்யலாம். கற்பதற்கு எதுவும் தடை கிடையாது. எல்லோருக்கும் கற்கலாம். எமது கல்லூரியிலே நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன். எல்லோரும் நினைப்பார்கள் நாங்கள் ஒரு தொகை பணத்தை ஈட்டிவிட்டு இந்த கல்லூரியை வழிநடத்துகின்றோம் என்று. இப்போது அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. எவர் வேண்டுமானாலும், நீங்கள் தூரிடமிருந்து வந்திருக்கின்றீர்கள், எவர் வேண்டுமானாலும் என்னிடம் கேள்வி எழுப்பலாம். நீங்கள் எங்களிடம் வாங்கிய பணத்தை என்ன செய்தீர்கள் என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு நாங்கள்
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பல்கலைக்கழகம் சென்று பட்டப்படிப்பை முடித்த பின்புதான் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பது நியதி கிடையாது. இங்கேயும் எங்களால் அந்த பிள்ளைகளை இந்த சிறுபிராயத்திலேயே கௌரவித்து நாட்டின் நல்ல பிரதியாக மாற்ற முடியும். அதற்காக நாங்கள் பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு அந்த பணம், நீங்கள் கொடுத்த பணம் 125% மாத்திரமே. இப்போது சொல்கிறேன், இப்போது இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றவர்களிடம் கையை உயர்த்துங்கள் என்று கூறினால் உயர்த்துவார்கள். 125% மாணவர்களிடம் மாத்திரமே நாங்கள் இந்த பணத்தை அறிவித்தோம். 175% மாணவர்களிடம் எந்தவித பணத்தையும் நாங்கள் அறிவிடவில்லை. ஃப்ரீ என்ட்ரன்ஸ். நம்புவீர்களா? நாங்கள் எங்களுடைய சொந்த பணம், எங்களுக்கு இருக்கின்ற சில வளங்களை வைத்துக் கொண்டுதான் இதை நடத்துகின்றோம். இன்றைக்கும் ஒரு இளைய நிர்வாகம். அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, எனது மதிப்புக்குரிய உலமாக்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பிரதம அதிதிகளே, இதுதான் இவ்வாறுதான் எமது கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எமது கல்லூரியுடைய அடுத்த நாள் என்னவென்றால், நாங்கள் முடியுமானவரை தலைமை எமது தனித்துவம் என்ற ஒரு முக்கிய வீர வசனத்தை வைத்துக் கொண்டு நான் பயணிக்கிறடி, என்னோடு இணைந்து எம் கல்லூரியுடைய நிர்வாக தலைவருடன் இணைந்து எமது உறுப்பினர்கள் பயணிக்க தயார். அவர்கள் தான் எங்களுடைய குதிரைகள். ஒரு போர்வீரனுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது அந்த குதிரைகள். அந்த குதிரைகள் தான் எங்களுடைய 26 உறுப்பினர்கள். நாங்கள் சிறந்ததோர் வளத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பாடசாலை எவ்வாறு இயங்குமோ, அந்த பாடசாலை ஒரு அரசு பாடசாலை இருந்தாலும் அங்கே சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ளும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. நாங்கள் எதிர்வரும் காலங்களில் அவற்றை நிவர்த்தி செய்வோம். நாங்கள் அடுத்த நகர்வாக நாங்கள் குறிப்பிட்ட எல்லைக்குள் எமது கல்வியை சுருக்க முடியாதல்லவா, பரந்த எல்லைக்குள் தானே நகர வேண்டும். ஆக எமது கல்வி பயணத்தின் அடுத்த கட்டமாக இடம்பெற இருப்பது உயர்தரம். உயர்தரத்தை ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் மாணவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். சிறந்த கல்வியை வழங்க தயார். நிச்சயமாக என்னால் முடியும். எங்களுடன் இணைந்து வருகின்ற மாணவர்களை நான் பல்கலைக்கழகம் அனுப்புவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னால் முடியுமான சகல உதவிகளை நான் அவர்களுக்கு செய்ய நான் தயார். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும். எமது நாட்டில் உள்ள பல்கலைக்கழகமாக இருந்தாலும் தான், வெளிநாடுகளில் இருக்கின்ற பல்கலைக்கழகமாக இருந்தாலும் தான் அங்கேயும் செல்ல வேண்டும். கல்விக்கு எதுவும் தடை கிடையாது. அதற்கான முழுமையான வழிகாட்டுதல்களை நான் வழங்க தயார். என்னுடன் இணைந்து எமது உறுப்பினர்கள், எமது நிர்வாகம் வழங்க தயார். ஆக தற்போது நாங்கள் உயர்தரத்திலே கலைப்பிரிவை ஆரம்பித்திருக்கின்றோம். இதிலே தமிழ், ஜியோகிராபி, அரசியல் விஞ்ஞானம், பொலிட்டிக்கல் சயின்ஸ். நான் ஒரு பணிப்பாளர் தான், இருந்தாலும் நான் பணிப்பாளராக இருந்து இதில் ஒரு பாடத்தை நான் நடத்துவேன். இலங்கையில் இருக்கின்ற தலை சிறந்த நாடறிந்த இளம் ஆசிரியர்களாவுடனும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களாவுடனும் நாங்கள் அவர்களை எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு சிறந்த கல்வியை நாங்கள் வழங்க தயார். ஆக எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், உங்களுடைய பிரார்த்தனைகளில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களுக்கு தேவை. உங்களுடைய அந்த பிரார்த்தனை தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். பல பேர் நாங்கள் இளம் ஒரு நிர்வாகம் தான், பலர் போட்டுகின்றார்கள், பலர் தூற்றுகின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம். எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் பயணிக்க தயார். இந்த இடத்திலே நான் தைரியமாக எனது அன்பார்ந்த உறுப்பினர்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்கின்றேன். ஆக நான் இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். எமது அன்பார்ந்த ஒரு பிள்ளையுடைய வெற்றி எதுவென்றால், அந்த பிள்ளை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லலாம். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை மதிக்க தவறும் பட்சத்திலே அந்த தூரம்
உங்களை தூக்கிச் செல்லாது. நீங்கள் எங்கே ஒரு இடத்தில் வழிதவறி விடுவீர்கள், வீழ்ந்து விடுவீர்கள். இங்கு சாதித்தவர்கள் எல்லாம் பெற்றோரை சாதித்தவர்கள் எல்லாம் பெற்றோர்களை அவமதித்தவர்கள் அல்ல. எமது இறைவன் அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்றால், எமது கண்ணியமான பெற்றோர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அப்போதுதான் எங்களால் சிகரம் தொட முடியும். நான் இவ்வளவு பேசுகின்றேன். இதை நான் உணர்த்தியே வலியுறுத்தி தைரியமாக இவ்விடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. கல்வி கல்வி என்று கூறினேன். இந்த கல்வி எப்போது பயனளிக்கும் என்றால், அந்த கல்வி தீனுடைய கல்வியாக இருந்தால் மாத்திரம்தான். அந்த கல்வி எனது அறிவு தேடல் தீனின் அடிப்படையில் அமைய வேண்டும். அந்த தீன் என்னிடம் இருந்தால்தான் நான் கல்வி பயணத்திலே பிரகாசிக்க முடியும். அப்போது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒன்றுதான் பொதுவான ஒரு விடயம், மரணம். மரணம் எப்போது எங்களை வந்தடையும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் எமது கல்வியை அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா, ஓதுவீராக. எதனை ஓதுவீராக? குர்ஆனை கற்பீராக. முதல் குர்ஆனை கற்பீராக, அதன் பிறகுதான் அனைத்தையும் கற்பீராக. எல்லாம் குர்ஆனை ஒரு அதே போதும் எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டி. எத்தனை பேர் எடுத்துக்கொள்கின்றோம்? இதை நான் எனக்குள்ளே கூறிக்கொள்கின்றது, உங்களுக்கு சொல்ல வரவில்லை. ஆக அழகிய வழிமுறைகளை ஒவ்வொரு மதமும் சொல்லிக் கொடுக்கின்றது. சரியாக மதத்தை பின்பற்றினால் அங்கே எந்தவித குழப்பமோ பிரச்சனைகளோ ஏற்படாது. ஆக சிறந்த பிள்ளைகளாக, நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு எங்களை சரி செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு போதுமானது என்று நினைக்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய எமது கல்லூரியின் நிர்வாக பணிப்பாளர், நிர்வாக தலைவி உட்பட எமது கல்லூரியினுடைய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், ஹைரன் ஜஸா. இவ்வளவு நேரமும் எனது பேச்சை செய்யப்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்னும் ஒரு சந்திப்பில் சந்திக்க நான் விடைபெறுகின்றேன்.